எங்க பார்த்தாலும் பழங்கள், நிறைய பழங்கள். ஹாய் ஹாய், இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இந்த பழங்களை எல்லாம் பார்த்து என் வாயில எச்சி ஊறுது. அணில் குட்டி, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். எவ்வளோ நல்ல பழம் எல்லாம் சாப்பிட்ற. நல்ல ருசியா இருக்கும்ல. ஹாய். ஹேய் அணில் குட்டி, கொஞ்சம் பழங்களை பறிச்சு எனக்கு கீழே போடுறியா? இந்த பழங்கள் ஒண்ணுமே முயலுங்க சாப்பிடக்கூடாது. அதுதான் காட்டுல சட்டம். நீ போய் காட்டுல எங்கேயாவது நல்ல கேரட் கிடைக்குதா பாரு. டேய் அணில் குட்டி, ஒரு பழங்கூட எனக்கு தரமாட்டால? எனக்கும் கிடைக்கும்டா பழம். அப்போ நீ கேட்டா நானும் தரமாட்டேன். எப்படியாவது இந்த பழங்களை சாப்பிடணும், ருசியாவது பார்த்துடணும். குரங்கண்ணா, எனக்கும் கொஞ்சம் பழம் கொடுங்களேன். எனக்கும் பழம்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கும் பழம் சாப்பிட பிடிக்குமா? ரொம்ப நல்லதா. ஆனால் நீயே மரத்தில் ஏறி பழங்களை பறிச்சு சாப்பிடு. உனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் இப்படி கெஞ்சுற? மரத்தில் ஏறி பறிச்சு சாப்பிட. நீ தான் நல்லாவே ஓடுவியே, மரத்திலே ஓடி ஏறிப்பாரு. எல்லாரும் இங்க பழம் சாப்பிட்றாங்க, எனக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு பழம் ஒன்றும் கிடைக்கலையே. கேட்டா யாரும் தர மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது இந்த பழங்களை சாப்பிடணும், இல்லைன்னா அந்த ஆசையிலேயே நான் செத்துடுவேன். அவ சொன்ன மாதிரி மரத்துல ஏறி பார்க்கலாமா? மேலே ஏறிட்டா நிறைய பழங்களை சாப்பிடலாம். ஆய், அதை பாரு, அதை பாரு. ஏய் முயலை பாரு. மரத்தில் ஏறுறது யாரு? யாரு யாரு யாரு? அது நம்ம முயலண்ணா தானே. மரத்தில் ஏறுனா முயல் மாமா கீழே விழுந்தாரு. எப்படி விழுந்தாரு? தொப்புன்னு விழுந்தாரு. அந்த குரங்குங்க என்ன கிண்டல் பண்ணுது, ரொம்ப தான் கிண்டல். அந்த பழங்களை என்னால பறிக்க முடியலையே, இப்ப என்ன செய்யறது? எப்படியாவது மரத்தில் இருக்கிற பழங்களை சாப்பிட்றதுக்கு முயலுக்கு ரொம்ப ஆசை. அது முடியாமல் போனதுனால முயலுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. வருத்தத்தோட ஒரு பாறை மேலே போய் உட்காந்துது. கொஞ்ச நேரத்தில் அந்த வழியாக முயல் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு ஒரு சன்னியாசி நடந்து வந்தார். தம்பி, ஏன் இப்படி வருத்தத்தோட இருக்க? சுவாமி, மரத்தில் இருக்கிற பழங்களை சாப்பிட எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா என்னால அது முடியல. ஓ, இதுதானே உன் வருத்தம்? உன்னோட ஆசையை நிறைவேற்ற நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். அத 3 தடவை சொன்னாலே போதும். எந்த மரத்துல இருக்கிற பழமும் கீழே விழும். சுவாமி, என்ன அந்த மந்திரம்? டக்கரு டக்கா, டக்கரு டக்கா, டக்கரு டக்கா கீழே விழு. இப்படி 3 வாட்டி சொல்லணும். நீ இது அந்த மரத்துக்கு கீழே நின்னுதான் சொல்லணும். உங்ககிட்ட எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. மங்களம் பவந்து. டக்கர டக்கா, டக்கர டக்கா, டக்கர டக்கா கீழே விழு. டக்கர டக்கா, டக்கர டக்கா, டக்கர டக்கா கீழே விழு. ஹாய் ஹாய் ஹாய்.
என்ன ருசி இது, அமக்களம். இவ்வளோ ருசியான பழங்களை சாப்பிட நான் கொடுத்து வச்சிருக்கணும் கடவுளே. ரொம்ப அதிர்ஷ்டம். இனிமே அந்த மரத்தோட பழங்களை சாப்பிடலாம். டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா கீழே விழு. டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா கீழே விழு. டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா கீழே விழு. என்ன மரத்துல இருந்து யார் கீழே தள்ளி போட்டது? அது நீதானா? டாய் திருட்டு பயல, நீதானே என்ன தள்ளி போட்ட? உன்னை நான் விட மாட்டேன்டா. ஐயோ, என்ன கொல்லிடாதே. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். என்ன நடந்ததுன்னு சீக்கிரமா சொல்லு. சீக்கிரம், இல்லைன்னா நான் உன்னை. ஐயோ, எனக்கு ஒரு சன்னியாசி சொல்லி தந்த மந்திரத்தை சொல்லி நான் பழங்களை கீழே விழ வச்சேன். அப்பதான் அண்ணா தூங்கிட்டு இருந்த நீங்க எப்படியோ கீழே விழுந்துட்டீங்க. நான் உங்களை தள்ளி விடல. சன்னியாசி உனக்கு மந்திரம் சொல்லி கொடுத்தாரா? அப்படின்னா அந்த மந்திரம் எனக்கு சொல்லி கொடு, இல்லைன்னா உன்னை நான் கொன்னுடுவேன். என்ன கொன்னிடாத அண்ணா, உங்களுக்கு அந்த மந்திரத்தை நான் சொல்லி தரேன். அப்படி வழிக்கு வா, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். இவனுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தாதான் எனக்கு தப்பிக்க முடியும். இல்லைன்னா இவன் என்ன விட மாட்டான். என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான். இவனை துரத்துறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நான் உங்களுக்கு அந்த மந்திரம் சொல்லித்தரேன். ஆனால் நான் சொல்கிற மரத்தடியில் நின்று அந்த மந்திரத்தை சொன்னாதான் அந்த பழங்கள் கீழே விழும். சரி, நான் ஒத்துக்கிறேன். நீ மந்திரத்தை சொல்லு. சரி சரி, தயாரா? உங்களுக்கு காது நல்லாவே கேட்கும்ல? டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா கீழே விழு. அதோ அங்க அந்த மரத்து கீழே நின்று நீங்க மந்திரம் சொல்லுங்க, பழங்கள் எல்லாம் கீழே விழும். நான் மந்திரம் சொல்லும் போது இவன் என் கூட இருந்தா எனக்கு கிடைக்கிற பழம் எல்லாம் இவன் சாப்பிடுவான். அது நடக்க கூடாது. சரி, நான் அந்த மரத்தடிக்கு போறேன். நீங்க நின்னா போதும். நீங்க நிக்கிறது தான் எனக்கு தைரியம். டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா கீழே விழு. டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா கீழே விழு. டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா கீழே விழு. ஐயோ ஐயோ, என்ன வலி இது? இந்த மரத்துல எல்லாம் குத்துற பழங்களா, காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க. ஐயோ, அந்த மாம்பழத்தை நம்ம பாதி பாதியே பகிர்ந்து இருக்கணும். நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்ததுனால அந்த கழுதை நம்ம 2 பேரையும் ஏமாத்திட்டு மாம்பழத்தை சாப்பிட்டுருச்சு. நம்ம பேராசியால நடந்த விஷயத்த நம்ம மறந்துடலாம். எனக்கு பசிக்குது. நான் இந்த மாமரத்தை மேல ஏறி கொஞ்சம் மாம்பழத்தை பறிச்சு போடுறேன். மரத்தை குலுக்கணும், 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 மரத்தை குலுக்கணும். ஓஹோ, எவ்வளோ மாம்பழம்! ஒருவேளை இந்த கழுதை மட்டும் நம்மளை ஏமாத்தாம இருந்திருந்தா அதுவும் நம்ம கூட சேர்ந்து இப்ப மாம்பழம் சாப்பிட்டுருக்கலாம். எப்படி பார்த்தாலும் அந்த கழுதை நம்மள ஏமாத்திடுச்சு. நாம ஏன் அதை ஏமாத்த கூடாது? ஒரு தடவையாவது அதுக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். அப்பதான் அது இன்னொருத்தங்க யாரையும் ஏமாத்தாது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? அது என்னன்னு சொல்றேன்.
கழுத அண்ணா, ஆ, நீங்க 2 பேரா? உங்க 2 பேருக்கும் மாம்பழம் கிடைச்சிருச்சா? இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஆனா இந்த நீல மாம்பழம் எவ்வளவு சுவையா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆ, என்ன சொன்ன? நீல மாம்பழமா? இந்த மாம்பழம் மஞ்சளா தானே இருக்கு? மஞ்சளாவா? இது நீலமா இருக்கு. என்ன உங்களால 2 வண்ணங்களுக்கு கூட வித்தியாசம் சொல்ல முடியலையா? ஒருவேளை அப்படின்னா இந்த புல்லோட வண்ணம் என்ன? இது பச்சை வண்ணம். அச்சச்சோ, இல்ல, நீலம். அநேகமா உங்க கண்ணு கேட்டு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஆ, என்னுடைய கண்கள் ரொம்பவே நல்லா இருக்கு தெரியுமா? இதுக்கு கீழே இருக்க புல்களை கவனமா பாருங்க. இது உங்களுக்கு நீல வண்ணத்துல தெரியலையா? ஆ, இப்ப பார்த்தா இது எனக்கு லேசான நீல வண்ணத்துல தான் தெரியுது. இது ஒண்ணும் லேசான நீல வண்ணம் இல்ல, நல்ல நீல வண்ணம் தான். என்ன உங்களுக்கு கண்ணாடி வேணுமா? கண்ணாடிக்கெல்லாம் அவசியம் இல்ல. நீங்க இப்ப பாக்குற எல்லாமே நீல வண்ணத்துல இருக்குன்னு நீங்க நம்பினா போதும். முதல்ல எல்லாமே பச்சை வண்ணமா இருந்தது. திடீர்னு எப்படி எல்லாம் நீலமாயிடுச்சு? ஓ, அதுவா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல சூரிய கிரகணம் நடந்தது. அதுக்கப்புறத்துல இருந்து இலைங்க, புல்லுங்க, பழங்க எல்லாமே நீல வண்ணமாயிடுச்சு. இது வாழ்க்கையோட அற்புதம்னு சொல்வாங்க. அப்படியா? ஓ, இது மாயாஜாலம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அண்ணா. இறுதியா இப்ப இயற்கை எப்படி மாறி இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல? ஓ, ஆ, புரிஞ்சிடுச்சு நண்பர்களே. உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க மனசளவுல ரொம்ப நல்லவங்க. சகோதரா, இப்ப நீங்க இந்த 2 நீல மாம்பழத்தையும் சாப்பிட விரும்புறீங்களா? இது அந்த இனிமையான மாமரத்துல இருந்து வந்த மாம்பழமா? இதுல ஒன்னு சாப்பிட்டாலே இன்னொன்னு சாப்பிட தோணுமா? ஆமா, அதனால தான் நீங்க மாம்பழம் சாப்பிடுறீங்களான்னு நாங்க கேட்டோம். இந்தாங்க, சாப்பிடுங்க. இதே மாதிரி எனக்கு தினமும் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் நான் இந்த பச்சை புல்ல சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. பச்சை புல்லு இல்ல, நீல புல்லு. அத மறந்துடாதீங்க கழுதண்ண. நாங்க எப்படி உங்களுக்கு இது நீல புல்லுன்னு சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி இப்ப நீங்க மத்தவங்களுக்கு புரிய வைங்க. சரி, கண்டிப்பா. என்னன்னு? அதாவது இது நீல புல்லுன்னு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த புல்லோடைய வண்ணம் என்ன? நீலம், 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 புல்லின் வண்ணம் நீலம். இது போதுமா பசங்களா? அட, புல்ல சாப்பிட்டு சலிச்சு போச்சா? அதான் இப்ப மாம்பழம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? நான் எதுக்கு இந்த நீல புள்ளியே சாப்பிட்டுட்டு இருக்கணும்? இந்த நீல மாம்பழம் எவ்வளவு சுவையா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீல மாம்பழமா? நீல புல்லா? அது என்ன கழுதண்ண? அதெல்லாம் நீலமாவா இருக்கு? ஐயோ, உனக்கு தெரியாதா நண்பா பாலு? சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் இலைங்க, பழங்கள், புல்லுங்க எல்லாமே நீலவண்ணமா ஆயிடுச்சு. அச்சோ, இல்ல. சரி சொல்லு, இந்த புல்லு உனக்கு எந்த வண்ணத்துல தெரியுது நண்பா? ஆ, அது பச்சையா இருக்கு. பச்சை இல்ல, நீலம். அட கரடி நண்பா, இந்த புல்ல கொஞ்சம் கவனமா பாரு. பாக்குறேன். இது உனக்கு நல்ல நீலவண்ணமா தெரியல? ஆ, கழுத அண்ணனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நாம் இங்கிருந்து கிளம்புறது தான் சரியா இருக்கும். இது உனக்கு நீலவண்ணமா தெரியலையா நண்பா கரடி? ஆ, நீங்க சொல்றது ரொம்ப சரிதான் கழுத அண்ணன். இந்த புல்லோட வண்ணம் நீலம்தான். நான் கிளம்புறேன். 2 மரத்து மேல ஏறி நான் தேன் எடுக்கணும். ஆ, சரி, அப்புறமா சந்திக்கலாம் கரடி நண்பா. இந்த மூளை இல்லாதவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம்னா நாமளும் அவர் மாதிரியே ஆயிடுவோம். சரி, இந்த தடவை என்னால ஒரு நண்பனுக்காவது சொல்லித்தர முடிஞ்சது. நீலம், நீலம், புல்லின் வண்ணம் நீலம். நீலம், நீலம், புல்லின் வண்ணம் நீலம். அங்கேயே நில்லு. நீ ரொம்ப நேரமா இந்த பாட்டை பாடி என் முகத்துக்கு நேரா என்ன முட்டாளாக்க பாக்குறியா? நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். அதுவும் பாட்டு பாடி. எல்லா இடத்துலயும் நீல புல்லு இருக்கு. நீல புல்லா? எங்க?
நீ என்னதான் சொல்ல வர? ஐயோ, நான் உண்மையை தான் சொல்றேன். நீயே இந்த புல்ல கொஞ்சம் கவனமா பாரு. சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் இந்த புல்லுங்க நீலமாயிடுச்சு. பாரு, இந்த அழகான நீல புல்ல கொஞ்சம் பாரு. எங்க நீல புல்லு எங்க இருக்கு? எல்லாமே பச்சை வண்ணத்துல தான் இருக்கு. பச்சை இல்ல, நீலம். கழுத நண்பா, உன்னோட முட்டாள்தனத்தை நிறுத்து. இந்த புற்களோட வண்ணம் பச்சையா இருக்குன்னு எனக்கு தெள்ள தெளிவா தெரியுது. புரிஞ்சுதா? பச்சை இல்ல, நீலம் நீலம் நீலம். ஓ, இல்ல 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 இல்ல. இப்ப இந்த ஆளுக்கு இது பச்சை வண்ணத்துல இருக்குன்னு நான் எப்படிதான் புரிய வைப்பேன்? அட, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. இந்த புல்லோடைய வண்ணம் நீலம்தான். நான் எதுவும் தப்பாலாம் சொல்லல. எது சரியோ அதை தான் சொல்றேன். சரி வா, ஒரு வேலை பண்ணலாம். நாம 2 பேரும் சிங்கராஜா கிட்ட போகலாம். அவர்கிட்டயே போய் நாம கேட்கலாம், இந்த புல்லோட வண்ணம் பச்சையா நீலமான்னு. இந்த புல்லோடைய வண்ணம் நீலம்தான் நீலம்தான் நீலம்தான். நான் மத்தவங்க யாரும் சொல்றத நம்ப தயாராவே இல்ல. மகாராஜா, இந்த கழுதைக்கு சொல்லி புரிய வைங்க. இந்த புல்லோட வண்ணம் நீலம் இல்ல, பச்சைன்னு. போது நிறுத்துங்க. புல்லு பச்சையா இருக்கு, புல்லு நீளமா இருக்கு. ரொம்ப நேரமா இதே பாட்டை பாடிட்டு இருக்கீங்க. அதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? வேற எதுவும் இல்ல. புல்லோட வண்ணம் நீளமா இல்ல, பச்சையா தான் இருக்கு. அதை தான் நான் இவர்கிட்ட சொல்ல விரும்புறேன். புல்லோடைய வண்ணம் நீளமா தான் இருக்கு. உங்க 2 பேருக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்ப இறுதி முடிவு நம்ம மகாராஜா சிங்கத்தோடையது. கேளுங்க சிறுத்தை, நீ 6 மாசம் அமைதியா இருக்கணும். மத்த விலங்குகளோட நீ பேசவோ பழகவோ கூடாது. இது என்ன நியாயம்? இப்போ கழுதை இங்கிருந்து போகலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகாராஜா. தேவையில்லாம எங்க 2 பேருக்கும் நடுவுல பெரிய சண்டை ஆயிடுச்சு. அது கை கலப்பு வரைக்கும் போயிருக்கலாம். ஆனா இப்போ நான் தான் ஜெயிச்சேன். நன்றி. இப்போ நான் கிளம்புறேன். நீலம் நீலம் புல்லின் வண்ணம் நீலம், நீலம் நீலம் புல்லின் வண்ணம் நீலம். நான் உண்மையை சொன்னதுக்கு எனக்கு தண்டனையா? ஆனா அந்த கழுதை ஏதோ உளறிட்டு போகுது. அப்படியே போக விட்டுட்டீங்க. உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த புல்லோட வண்ணம் நீலம் இல்ல, பச்சைன்னு தெரியும். ஆனாலும் நீங்க எதுக்கு எனக்கு தண்டனை கொடுத்தீங்க? புல்லோட வண்ணம் பச்சைதான். எனக்கு ஆரம்பத்திலிருந்தே இது தெரியும். ஆனா உன் தண்டனைக்கான காரணம், உன்ன மாதிரி அறிவாளியான புத்திசாலியான ஒரு உயிரினம் ஒரு முட்டாள் கழுதையோட வீணா வாக்குவாதம் பண்ணி உன் உன்னதமான நேரத்தை வீணாக்கி இருக்க. அது மட்டும் இல்ல, இவ்வளவு சின்ன விஷயத்துக்காக நீ என்கிட்ட வந்திருக்க. என் நேரத்தையும் வீணாக்கி இருக்க. உனக்கு எதுக்கு தண்டனை கிடைச்சதுங்கிறதுக்கான காரணம் இப்போ உனக்கு புரிஞ்சுதா? ஒரு பாவப்பட்ட கழுதை ரொம்ப ஆழ்ந்த துக்கத்தோட ரொம்ப நேரமா காட்டுல சுத்திட்டு இருந்துச்சு. நானும் புத்திசாலி ஆயிடுவேன். எனக்குள்ளயும் புத்தி வந்துரும். பாத்துக்கிட்டே இரு. பாவம் அந்த கழுதை கவலையோட நடந்து போயிட்டு இருக்கும்போது அது மரத்துக்கு அடியில ஓய்வு எடுத்துட்டு இருக்க ஒரு சின்ன ஜீப்ராவை பார்த்துச்சு. ஹேய் நண்பா, அட எழுந்திருப்பா. அந்த சின்ன ஜீப்ரா ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருந்துச்சு. தூக்கத்துல எழுப்பின கோவத்தை அடக்கிட்டு அந்த குட்டி ஜீப்ரா சொல்லுச்சு, என்னாச்சு என்னாச்சு சொல்லு நண்பா. ஹேய் நண்பா, நான் இப்பதான் கிராமத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா விஷயம் அது இல்ல நண்பா. ஓ அப்படின்னா வேற என்ன? என்ன விஷயம் அத சொல்ல. அது ஒண்ணு இல்ல நண்பா. சொல்ல போனா நான் அதி புத்திசாலி. ஆனா எனக்கு இன்னும் நிறைய புத்தி தேவைப்படுது. இதுக்காக நீ எனக்கு உதவி செய்ய முடியுமா? நான் உனக்கு எப்படி உதவி செய்யறது? நான் உன் அளவுக்கு புத்திசாலியா என்ன? அப்புறம் நான் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்? அந்த விஷயம் எனக்கும் தெரியும் நண்பா. எனக்கு ஒன்னே ஒன்னு சொல்லு. இந்த காட்டுல நல்ல டாக்டர் யார் இருக்காங்க? ஓஹோ, விஷயம் இப்படிப்பட்ட விஷயமா? உனக்கு இந்த காட்டுலயே ரொம்ப புத்திசாலியான டாக்டர் ஒருத்தர் தான் இருக்காரு. யாருப்பா அது? டாக்டர் நரி.
ரொம்ப பிரபலமான டாக்டர். புத்தியை அதிகமாக்குறதுக்கு அவர்கிட்ட மருந்தெல்லாம் இருக்கு. இது நிஜமா உண்மையா? ஆமா, உண்மைதான். இங்க எத்தனை விலங்குகள் புத்திய வாங்கிட்டு போறாங்க தெரியுமா? அதனால அவங்க பின்னாடியே போ, நீ டாக்டரோட குகைக்கு போயிடுவ. உனக்கு ரொம்ப நன்றி நண்பா. போ போ, இங்க இருந்து ஆரம்பமாகுது உன் கெட்ட நேரம். என்ன நீ இப்படி தொந்தரவு பண்ணா அதுக்கான விளைவு இதுதான். டாக்டர் நரி அதோட குகைக்கு பக்கத்துல ஒரு சின்ன மரத்துக்கு அடியில ஆழ்ந்த யோசனையில மூழ்கி இருந்தாரு. அப்பதான் டாக்டரோட உதவியால கிட்டன் கரடி அங்க நடந்து வந்தாரு. மாஸ்டர், உங்களுக்கு என்னாச்சு மாஸ்டர்? நான் என்ன சொல்றது, குகையோட வேலை பாதி முடிஞ்சு போச்சு. இப்ப எனக்கு ஆத்தங்கரை கிட்ட இருக்கிற உருண்டை கல் எனக்கு தேவைப்படுது. எனக்கு வேலை செய்யறதுக்கு கூலி ஆளுங்க யாரும் கிடைக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் ரொம்ப கவலையா இருக்கேன். என்னாச்சு மாஸ்டர்? கூலி வேலை செய்யறவங்களுக்கு பணம் கொடுக்கணுமா? என்ன ஒரு முட்டாள்தானம். வணக்கம் டாக்டர் சாரே. வணக்கம். ஆமா, நீ பக்கத்து காட்டுல இருக்கிற சின்னன் பையனோட கழுதையா என்ன? என்னப்பா, இல்ல நான் இங்க பக்கத்து கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். நீ எதுக்கு இங்க வந்த? டாக்டர் சார பாக்காதா? காசு இல்லாம நான் யாரையும் பாக்கறது இல்ல. ஆனா நீ கிராமத்துல இருந்து வந்திருக்கல, அதனால நீ என்ன பார்க்கலாம். பாத்தியா, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. என்ன பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு இப்ப நீயே கொஞ்சம் பாரு. டாக்டர், என் புத்தியை எனக்கு அதிகமாக்கணும், அதான் உங்களை தேடி இங்க வந்தேன். புத்திசாலி அதிகமாக்கணுமா? ஆமா டாக்டர் சார், நானும் என் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி மிக பெரிய பேர் எடுக்கணும், மத்தவங்க மாதிரியே. அது சரி, உனக்கு எத்தனை கிலோ புத்தி வேணும்? அது எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கம்மியா இருக்க கூடாது. அப்படின்னா உனக்கு புத்திசாலித்தனம் அதிகம் வேணுமா? அப்புறம் அதுவும் கிலோகிராம்லயா? அப்படி ஒரு வேலை முடிஞ்சதுன்னா எனக்கு பாட்டோ டான்ஸோ கத்து கொடுங்க. இத வச்சு என்னால என் குகை வேலைய முடிச்சுக்க முடியும். சொல்லுங்க. அப்படின்னா இங்கே கொஞ்ச நாளைக்கு தங்கி ஆகணும். தங்கிட்டா போச்சு. எனக்கு புத்தி அதிகமாகுமா? கண்டிப்பா அதிகமாகும். இங்க நிக்கிறாரே கரடி, அவர் ரொம்ப புத்திசாலியான ஆளு. இந்த புத்திசாலித்தனம் உனக்கு போதும் இல்லையா? இது எனக்கு போதும். நான் என்ன சொல்றேனோ அந்த வேலையை நீ நேர்மையா செய்ய ஆரம்பி. அதுவும் வைத்தியத்துல ஒரு பங்கா இருக்கும். இது போல புத்திசாலித்தனத்தை அதிகமாக்க வந்த கழுதை டாக்டர் நரி கொடுக்கிற வேலைய ரொம்ப மனசார செய்ய ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு நாள் சாயந்தரம், என்னோட இந்த குகையோட வேலை இந்த முட்டாள் கழுதையை வச்சு நான் முடிச்சிட்டேன். இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிற சூழ்நிலைய நான் சரி பண்ணிடுறேன். மாஸ்டர், அட கத்தாத, எனக்கு நல்லாவே காது கேக்கும். என்ன சொல்ல வர சொல்லு. அந்த கழுதையோட புத்திசாலித்தனம் எவ்வளவு அதிகமாச்சு? பாதி புத்திசாலித்தனம் அதிகமாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல முழுசா புத்திசாலி ஆயிடுவான். என்னை விட அதுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாயிடுமா? அட, நான் அந்த மாதிரி செய்வேனா? இந்த காட்டுலயே நீதான் எல்லாரையும் விட ரொம்ப புத்திசாலியான ஆளு. நீ ஒரு வேலை பண்ணு, உடனே போ, அந்த தேனை எடு, அப்புறம் கழுதையை கூட்டிட்டு போய் விறக கொண்டு வா. சரிங்க மாஸ்டர். இந்த முட்டாளுங்களால நான் ரொம்ப நிம்மதியாவும் நல்ல ஒரு வாழ்க்கையாவும் நான் வாழ முடியும். கரடி ப்ரோ, எனக்கு ஒரு விஷயம் சொல்றிய? நான் இங்க வந்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கணுமா புத்தி அடையறதுக்கு? சந்தேகமே இல்ல, இங்கேயே இருந்துதான் ஆகணும். நீ முன்னாடி போ, நான் தேனை சாப்பிட்டுட்டு பின்னாடியே வந்துடுறேன். அம்மா, என் முதுகெல்லாம் வலிக்குது. ஒரு வண்ணமயமான கிளி ஒரு கிளைக்கு மேல உட்காந்து இதை எல்லாமே பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த கிளி பறந்து அந்த கழுதை கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லுச்சு. ஒரு விஷயம் சொல்லு, கொஞ்ச நாளா உன்னை நான் இந்த இடத்துல பார்த்துட்டு தான் இருக்கேன் தெரியுமா? இந்த காட்டுக்கு நீ புதுசா? இல்ல, நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். எதுக்காக? கழுத அந்த வண்ணமான கிளி கிட்ட காட்டுக்கு ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அத கேட்டுட்டு அந்த கிளி சத்தம் போட்டு சிரிச்சுது. நீ உண்மையிலே பெரிய முட்டாள் தெரியுமா? என்ன முட்டாள்னு கூப்பிடாத. இன்னும் கொஞ்ச நாள்லயே நான் இந்த காட்டுல இருக்கிறவங்களையே ரொம்ப புத்திசாலியான விலங்கா மாறிடுவேன். இந்த மாதிரி அந்த தந்திரமான நரி தான் உன்கிட்ட சொல்லிருக்கோம்.
நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அந்த நரி பெரிய ஆளு. உன்னை வைத்தியன்ற பேர்ல தன்னோட சுயநலத்துக்காக அது உன்னை தங்க வச்சிருக்கு. இல்ல, டாக்டர் நரி ரொம்பவே புத்திசாலியான ஆளு. அந்த நரி உண்மையாவே கஞ்சத்தனமான ஆளு. அது தன்னோட கொகைக்கான வேலைய செலவே இல்லாம முடிச்சிருச்சு. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இல்ல, நீ போய் சொல்ற. இந்த காட்டுலயே கரடி அண்ணன் தான் புத்திசாலி. டாக்டர் நரி சாரு எனக்கு கரடி அண்ணனை விட அதிகமான புத்திய கொடுப்பாரு. ஐயோ முட்டாள், அந்த நரி உன்னை பயன்படுத்திக்கிச்சு. அத நான் நிரூபிச்சு காட்டுறேன், வா. கழுதையும் கிளியும் கரடி கிட்ட போச்சுங்க. கரடி அண்ணன், என்னாச்சு கிளி? நீங்க இந்த தேனை டாக்டர் சித்தப்பாவோட பாத்திரத்துல எப்படி நிரப்புவீங்க? இது முழுசா முடிஞ்சு போயிராதா? இதுவா? கண்டிப்பா கிடையாது. நான் இந்த பானையில இருந்து மெல்ல மெல்ல டாக்டரோட பெரிய பானையில இந்த மாதிரி ஊத்துவேன். இதோ இதே மாதிரி. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்கு புரிஞ்சுதா? நான் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி கரடி அண்ணன். இப்போ நாங்க கிளம்புறோம். அப்படின்னா சரி. இந்த முட்டாள்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள்லாம் கேட்க இப்படிதான் தெரியுதோ. அந்த முட்டாளுக்கு தேன் கீழே கொட்டினது இப்ப வரைக்கும் தெரியவே இல்ல. பாத்தியா? நீ சொன்னது உண்மைதான். தந்திரமான அந்த நரி என்ன பயன்படுத்திக்கிச்சு. பரவாயில்ல விடு. நீ எல்லாரையும் ரொம்ப ஈஸியா நம்பிடுற. அதுதான் உன்னோட பிரச்சனையே. சரி, இப்ப நான் என்ன பண்றது? நீ ரொம்பவே உழைப்பாளி. இதுதான் உன்கிட்ட இருக்க திறமை. அத நீ முதல்ல புரிஞ்சுக்க. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னோட தவறுகளை இப்பதான் உணர்றேன். ரொம்ப நல்லது. எல்லா விலங்குகள்கிட்டயும் ஒரு திறமை இருக்கும். அதாவது குயிலால பாட முடியும், மயிலால ஆட முடியும், மீன்களால நீந்த முடியும், அதே மாதிரி பறவைகளால பறக்க முடியும். நாம நம்ம திறமைகளை கண்டுபிடிச்சு அத பயன்படுத்திக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சது. சரி, இப்ப போய் உன்னோட பணத்தை நீ நரிக்கிட்ட கேளு. நீ உழைச்சிருக்கல, அதுக்கான பலன் கிடைச்சே ஆகணும். கிளி சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த கழுதை நரிக்கிட்ட போச்சு. மாஸ்டர், நான் பானையில தேனை நிறைச்சிட்டேன். அது உண்மைதான். மறுபடியும் அந்த தேனை அந்த மாதிரி கொட்டுவியா நீ? டாக்டர், டாக்டர். என்னாச்சு? நான் புத்திசாலி ஆயிட்டேன். புத்திசாலியா? அதுவும் நீயா? ஆமா. அட இல்ல, உன்னோட புத்திசாலித்தனம் அதிகமாகறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும். இல்ல டாக்டர், நான் உண்மையிலேயே புத்திசாலி ஆயிட்டேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா? ஆமா. சரி, நான் இவ்வளவு நாள் உங்களுக்கு வேலை செஞ்சேன்ல, அதுக்கான கூலிய கொடுக்கறீங்களா? அட, இவ என்ன பேசுறான்? வேலையா? வேலையா? என்ன மாதிரியான வேலை? ஆமா, வேலை செஞ்சிருக்கேன்ல. இப்ப நீங்க மட்டும் காசு கொடுக்கலன்னா ராஜா சிங்கம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அட இல்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. நான் உனக்கு உன்னோட கூலிய கொடுத்துறேன். இது போல அந்த கஞ்சத்தனமான நரிக்கிட்ட இருந்து கழுதை கூலிய வாங்கி போயிடுச்சு. அது ஒரு பெரிய வலையில சிக்கிடுச்சுன்னு அதுவும் உணர ஆரம்பிச்சுது. கழுதை அதோட ஞானத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அதோட ஊருக்கு போயிடுச்சு. அதுக்கு அதோட வாழ்க்கையே கத்து கொடுத்துடுச்சு.